பார்க்க போற என்ன சொல்றது பாருங்க, ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதால் பாடுபட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாடுபடுதல். பாடுபடுதல் என்னது சொல்லுங்க. பாடுபடுதல் என்னது? வேதனை, துக்கம், ஆமை சொல்லுங்க. வியாதினால, பலவீனத்தினால பாடுபடுறது, மன சோர்வினால, இப்படி பலவிதமான காரியங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஏற்பட்டால் நல்லது என்று சொல்லுது. ஆமை சொல்லுங்க. சத்தம் ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா பாடுகள் இல்லாம, கவனிக்கணும், பாடுகள் இல்லாம பரமனை சென்று அடைய முடியாது. ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சிலுவை இல்லாம சிங்காசனம் கிடைக்காது. ஆமென். மரிக்காம உயிர்த்தெழ முடியாது. ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க. மூணு சென்டென்ஸும் என்ன சொல்லுங்க? ஸ்தோத்திரம். பாடுபடாமல் பரமனை சந்திக்க முடியாது. சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. கவனிக்கலாம் தெரியல. ஸ்தோத்திரம். அப்புறம் மரிச்சாலும் உயிர் தர முடியும். ஆமென். உயிர் தெரிந்தா அல்லது மறுரூபமாக்கப்பட்டாலும் பரலோகம் போக முடியும். பரலோகம் போனா 2 குவாலிஃபிகேஷன். ஒன்று உயிர் தரணும், ஸ்தோத்திரம், அல்லது உயிரோடு இருக்கிறது மறுரூபமாக்கப்படும். ஆமென். செத்து போன உயிர் பெறுவாங்க. ஸ்தோத்திரம். உயிரோடு இருக்கிறது மறுரூபமாக்கப்படுவாங்க. ஆனா ஸ்தோத்திரம் இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மறுரூபமாக்க வேண்டிய இடம் இல்லை. நாம உலகத்துல வாழும் போதே செத்தால் தான், மரித்தால் தான் உயிர் தர முடியும். ஸ்தோத்திரம். அதனால ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பாடு ரொம்ப அவசியம். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. நல்லா நீங்க புரிஞ்சுங்க. இந்த பாடு ஏன் இந்த நாட்கள்? பாடுகளை நாம் தியானிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற நாட்கள். ஏன் அவர் சிலுவையில் பாடுபட்டார், எதுக்கு அப்புறம் இந்த காரியங்களை செய்தார் என்று சொல்லி கொஞ்சம் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கின்னு கடந்து போக போறோம். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. அதுல 21வது வசனத்தில் நான் வாசிக்கிற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் சீஷர்களிடத்தில் பேசின ஒரு முக்கியமான வார்த்தை தான் இந்த பாடுகளை குறித்த வார்த்தை. அதை தான் இன்னைக்கு வாசித்து பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் சொல்லுகிறது, அது முதல் இயேசு தான் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். ஆமென் ஹல்லேலூயா. அது முதல் ஸ்டார்ட் பண்ணிட்டார். எருசலேமுக்கு போகிறேன், அங்கே மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் படுவேன், கொலையுவேன், 3ஆம் நாளில் எழுந்திருப்பேன் என்று சொல்லி ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன பாடுகள் இவர் பண்றாரு? பல பாடுகள். என்ன பாடுகள்? நம்ம ஒரு சில பாட்டுக்கே தாங்க மாட்டோம். ஒரு சில பாடுகள் வந்தாலே நம்மளால தாங்கிக்க முடியாது. வராத ரொம்ப ஜாலியா இருக்கு நமக்கு. பாடு வராத இருந்தாலும் ஜாலியா இருக்கக்கூடாது. பாடு வந்ததுனால வேதனை பண்ணணும். எனக்கு பாடு வரலையோ போட்டு வரலைன்னா ஆண்டவர் என்னை நேசிக்கவில்லை, என்னை அவர் விரும்பவில்லைன்னு அர்த்தம். தகப்பன் எந்த பிள்ளையை நேசிக்கிறானோ அவனை சிக்ஷிக்கிறான். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் நேசி பிள்ளையாய் மாறுவான். எபிரேயர் 12ல போடு. ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப நமக்கு பாடு வந்திருக்கிறதா? பாடுல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? போராட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? பிரச்சனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? சமாதான கேட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அப்படின்னா 1 படி அதற்காக தேவனை மகிமைப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிதான் அர்த்தம் சொல்லிச்சு. ஒரு கிறிஸ்தவனா இருந்தால் பாடுபட்டால் அது நிமித்தம் தேவனை பாடுபடுறதுக்காக. ஆமென். இங்க இருந்து எத்தனை பாடல் இருக்கிறீங்க, பிரச்சனை இருக்கிறீங்க, போராட்டத்தில் இருக்கிறீங்க, உபத்திரத்தில் இருக்கிறீங்க, இருக்கிறீங்களா? யாராவது இருக்கிறீங்களா? இருந்தீங்களா? ஆமென். இருந்தீங்கன்னா சபையார் பார்க்கறான்னு கையெழுதி கூடாது. எல்லாமே தெரிஞ்சவங்க கொஞ்ச நாள் லட்சமா உங்களை ஆண்டு உருவத்தை
அப்படின்னா நீங்க ஆல்ரெடி தான் பண்ணீங்க, பரலோகத்துக்கு செலக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா வருகையில் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போறீங்கன்னு அர்த்தம். ரகசிய வருகையே தெரியாம கையெழுத்து ஆமென் சொல்லிட்டு உட்காந்து இங்கே இருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 2 கடைசி வசனம் சொல்லுது. ஆமென். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. 2வது அதிகாரம் எபிரேயர் கடைசி வசனம் வாசிங்க. வந்து பார்க்கலாம். வசனம் நான் பிரசங்கம் பண்ண போறேன், அதனால நான் மாற்ற முடியும். சீக்கிரம் வாசிங்க. எபிரேயர் 2வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவனாக இருக்கிறார். கையை தட்டி ஆமென். இது வசனம் சரிங்களா? இல்லையா? இந்த வார்த்தைங்களா? அவர் தாமே சோதிக்கப்பட்டு, அவர் தாமே வாலண்டரியா, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே உபத்திரவப்பட்டதினாலே அவர் பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய வந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் ஏற்கனவே பாடுபட்டபடியினாலே இப்போது பாடுபடுகிற அருமையான சகோதரனே சகோதரியே, உங்க வாழ்க்கையிலே இந்த பாடுகள் மத்தியில உதவி செய்ய அவர் வல்லவர். கையை தட்டி ஆமென். அல்லேலூயா. அவர் என்ன பாடுபட்டார் அதுதான் சொல்றார். நான் எருசலேமுக்கு போய் மூப்பனாலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாடகராலும் பல பாடுகள் பட்டு, நம்ம ஒரு சில பாடுகள் தான், ஆனா இயேசு கிறிஸ்து பல பாடுகள் பட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. கோடையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அது முதல் எது முதல் மேலகிராசனாக ஆசீர்வாதீங்கன்னா, இயேசு ஒரு நாள் லீசரா உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஸ்தோத்திரம் அந்த சீஷர்கள் எல்லாம் கூடி வச்சு அப்படியே பேசிட்டு எப்பவுமே ஸ்தோத்திரம். அப்போ ஜனங்கள்லாம் அந்த சீஷர்லாம் கூடி இருக்கும் போது இயேசு பிலிப்பு செசரியாவின் திசையில் வந்த போது தம்முடைய சீஷரை நோக்கி, அதிலே 14 வருஷம், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். நல்லா அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்கணும், நல்லா கவனிக்கணும். இதுல ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். ஆமென். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். ஆமென். அடுத்தது, அப்போது அவர் ஜனங்கள் சொல்றதுக்கிட்டா, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். ஜனம் என்ன சொல்றாங்கன்னா, யோவான் ஸ்நானன் என்றும், எலியா என்றும், எரேமியா என்றும், இல்ல தீர்க்கதரிசிகள் உயிராக சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரிப்போர்ட். சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்க யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கும் போது எல்லாரும் கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா அதுல எல்லாத்துக்கும் முன்னிலவன் சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். ஆமென். அல்லேலூயா. உற்சாகம். அல்லேலூயா. மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் கேள்வி. பதில் என்ன? நீர் தேவனுடைய குமாரன். மனுஷகுமாரனாகிய என்னை யார் என்று கேட்டா என்ன பதில் சொல்றான்? தேவகுமாரன் என்று சொல்லுகிறான். ஆமென். நல்ல கவனிங்க. மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் வந்தார், தேவகுமாரனாக உலகத்தில் வாழ்ந்தார். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவகுமாரன் தெளிவா சொன்னது 2 பேர். ஒன்னு பேதுரு, இன்னொன்னு யாரு? சொல்றீங்களா? பிரைஸ்தான். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி சீமோன் பேதுரு சொன்னா இந்த வசனத்துல. இதே போல இன்னொரு நாளும் சொல்லி தேவனுடைய குமாரனே என்று சொல்லி, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி
எழுதுறீங்களா? அது டைம்ல பாஸ்டர் சொல்லிட்டு போங்க, சொல்ல வேண்டியது. ஆமே. லேகியோன் பிசாசு சொல்லுச்சு. பிசாசு தெரிஞ்சிருந்து யார் இவரு? தேவனுடைய அடுத்து தெரியாத யாரு? நம்ம பல வருஷமா பைபிள் படிக்க, பைபிள் கேட்கிறோம், நம்ம மண்டியில தெரியல, புரியல. ஆமே சொல்லு. நல்ல இல்லையா? பிசாசு தெரிஞ்சுக்கிப்பாரு. ஆமே. மார்க் 5 தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவே ஏன் எங்களை வேதனைப்படுத்த வந்தீர்கள் என்று சொல்லி அந்த லேகியோன் பிசாசு கத்திச்சு. ஆமே சொல்லு. நல்ல இல்லையா? கவனிமா தேவனுடைய குமாரனுக்கும் மனுஷகுமாரன், தேவகுமாரன் மனுஷகுமாரன் டிஃபரன்சியேஷன் சொல்ல போறேன். இந்த உலகத்துல இயேசு வந்தது பாடுதல் படுவதற்கு. இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் அங்க போறாரு. 21 வசனத்துக்கு 16 வசனத்துல பேர் இது மாதிரி சொல்றாரு. சொன்னவன் இயேசு சொன்னாரு, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமோ ரத்தமோ இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் 21 வசனத்துல அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் வேத பாடகராலும் பல பாடுகள் பற்றி கொலையுண்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்ல தொடங்கினார் என்று சொல்லி ஆமே சொல்ல. இந்த மனுஷகுமாரனுக்கும் தேவகுமாரனுக்கும் வித்தியாசம் என்ன? தேவகுமாரனாக பரலோகத்துல இருக்கும்போது பிதாவோடு கூட இருக்கும், தேவகுமாரனாக வெளிப்படுத்தினார். இயேசு என்று அழைக்கப்பட்டார். தேவகுமாரன் என்றுதான் அவருக்கு பேரே. பரலோகத்துல குமாரன் அவன் பையன் நினைச்சு கூடாது. குமாரன் என்பது நாமும் ஒரு பேர். ஆமை சொல்லு. நல்ல இல்லையா? குமாரன் நம்ம வச்சுக்கிறேன் இல்லையா? இந்த குமாரன் தான் சுருங்கி குமாரன் வச்சுக்கிறான். ஆமை சொல்லு. இல்லையா? குமாரன் என்பது ஒரு பேரு. ஆமென். தேவனுடைய குமாரன் அப்படின்றது ஒரு பேர், இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லு. அல்லேலூயா. 3 பேர் உலகத்தை சிருஷ்டிக்கும் போது எப்படி சிருஷ்டித்தார்கள் என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். பிதாவுக்கு இந்த பூமி ஒழுங்கின்மையா இருப்பது பிடிக்கல, இருளா இருப்பது பிடிக்கல, ஆழத்தின் மேல ஆவியானவர் இருப்பது பிடிக்கல. இதெல்லாம் செப்பரேட் பண்ணி அழகா பூமியை தனியா, வானத்தை தனியா பிரிச்சு, வானத்தை ஆள சுடர்கள் எல்லாம் படைச்சு, பூமியில நல்ல மரம் செடி கொடி எல்லாம் படைச்சு, கடலை தனியா செப்பரேட் பண்ணி எல்லாத்தையும் ஆள்றதுக்கு ஒரு மனுஷனை படைச்சு நம்ம சாயல்லையே. ஆமேன். பகலின் குளிர்ச்சியான வேலையில அவனோடு வந்து உறவாடி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லி பிதா விரும்புறாரு. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன விரும்புறாரு? இப்படி பூமியானது ஒழுங்கின்மையாயும் வெறுமையாயும் இருக்குது. ஆதியாகமம் 1:2 ஆழத்தின் மேல இருள் வேற இருக்குது. அந்த ஆழத்தின் மேல இருளில ஆவியானவர் வேற அசைவாடி கொண்டிருக்கிறாரு. இந்த இருளையும் பூமியையும் வானத்தையும் பிரிச்சா எப்படி இருக்கும்? இருளை பூமியை விட்டு அகற்றினா எப்படி இருக்கும்? ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வானத்துல சுடர்களை படைச்சா எப்படி இருக்கும்? பூமியில எல்லா இடங்களிலும் ஒரு இடத்துல சேர்த்தா எப்படி இருக்கும்? பூமியில மர செடி கொடிகள் வளர்ந்தா எப்படி இருக்கும்? பிராணிகள் எல்லாம், ஊரும் பிராணிகள், நடக்கும் பிராணிகள், பறக்கும் பிராணிகள் எல்லாம் படைச்சா எப்படி இருக்குன்னு சொல்லி பிதா விரும்பின விருப்பம் இயேசுவுக்கு தெரிந்தது. உடனே அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பதற்கு வார்த்தையாக செயல்பட்டார். முதலாவது அவர் செயல்பட்ட காரியம் இந்த இருளை போக்கும்படியாக வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். ஆமென். என்ன சொன்னார்? என்ன 2வது வசனத்துல இருள் இருக்குது, அது போனோம். அதனால 5வது வசனத்துல 4வது வசனத்துல முதல் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னது யாருன்னா இயேசு கிறிஸ்து, தேவனுடைய குமாரன். ஆமென். பிதா விரும்புகிறதை இயேசுவுக்கு தான் தெரிவிப்பார். இயேசுவுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். கவனிங்க. ஆமென். ஹல்லேலூயா. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று வார்த்தையை சொன்னவர் இயேசு. அந்த வெளிச்சத்தை செயல் வடிவில் சிருஷ்டித்தவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய குமாரன் என்பவர் வார்த்தையிலே வல்லமை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தையில வல்லமை உள்ளவர். அதனால தேவகுமாரனாக அவர் சிலுவையில செயல்பட்டு இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாராவது அவரை சிலுவையில் வச்சிருக்க முடியுமா? ஆமென். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவரை பிடிக்க வராங்க. ஸ்தோத்திரம். அவர் எழுந்து அந்த ஜெபத்துல இருந்து எழுந்து அவங்க போய் கேட்கிறாரு, யாரை தேடுகிறீர்கள்னு கேட்கிறாரு. அவ்வளவுதான். ஆமென். ஒரே வார்த்தை. என்ன வார்த்தை? என்ன நடக்குது தெரியுமா?
ஸ்தோத்திரம். ஆமென். 20வது வீட்டுல வாசித்து பாருங்க, யோவான்ல. ஆமென். குடிக்க வந்த எல்லாம் பொத்துன்னு கீழே பின்னாடி போய் வரான். யாரை தேடுறீங்கன்னு தான் கேட்டாரு. வார்த்தையில அப்ப எவ்வளவு பவர் இருக்குது பாருங்க. யாரையா தேடுறீங்கன்னு வந்து கேட்டாரு. ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப பிடிக்க வந்த கூட்டம் என்ன பண்ணு, பின்னாடி போய் பொத்துன்னு எல்லாம் ஒண்ணுட்டான். ஆமென். ஸ்தோத்திரம். திருப்பி நதான் சேர்ந்து வரான். திருப்பி கேட்கறானுங்க, யாரை தேடுகிறீர்கள்? ஸ்தோத்திரம். திருப்பி கேட்கிறாரு, யாரை தேடு? திருப்பி வரான். ஸ்தோத்திரம். அப்ப இவரு கொஞ்சம் ஆயிடுச்சு, அடி ஸ்தோத்திரம், நமக்கே தெரியாம பவர் வெளிப்படுறா பொழுது. ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப 3வது முறை வரும்போது தான் யாரை தர்றீங்கன்னா, ஸ்தோத்திரம், அவனுக்கு அமைதியா இருந்தானுங்க. 2 முறை பொத்துன்னு வந்தாங்க. ஆமே. ஏன்னா அவர் ஜெபம் பண்ணிட்டு வந்துக்கிறாரு. அவருடைய தேவகுமாரன் என்ற காரியம் வெளிப்பட்டுச்சு. தேவகுமாரனாக அவர் சிலுவையில செயல்பட்டிருந்தார். நமக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. அவரை சிலுவையில் அடிச்சிருக்கவே முடியாது. தேவகுமாரனாக அவர் இருந்திருந்தா சிலுவையில் அவரை அடிச்சிருக்கவே முடியாது. ஆமே. ஏன்னா வானம் உண்டாக்கடனே இவ்வளவு வானம் வந்துக்குது, சிலுவையில் அவர் அடிக்க முடியுமா? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், தேவகுமாரனுக்கும் மனுஷகுமாரனுக்குள்ள வித்தியாசம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை எப்படியாவது அந்த தேவகுமாரன் என்கிற தெய்வத்தன்மையை வெளிப்படுத்த வைக்கிறதுக்கு பிசாசு பயங்கரமா ட்ரை பண்ணான். ஆமேன். மத்தேயு 4ல அவர் 40 நாள் உபவாசத்தை முடித்து விட்டு வரும்போது பிசாசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். வாசித்து பாருங்க. மத்தேயு 4:4. நீர் தேவனுடைய குமாரனானால், ஆமென், இந்த கல்லுகளை அப்பமாகும்படி செய்து புசிக்கலாமே. நீ தேவனுடைய குமாரனானால், அப்பாவது அவர் என்ன பண்ணுவாரு? தேவகுமாரன்னு வெளிப்படுத்திடுவாரு, கல்ல அப்பமா மாத்திருவாரு. அதனால அவர் வந்த நோக்கத்தை நம்ம உடைச்சிடலான்னு சொல்லி, புரியுதா? நல்லா நீங்க கவனிக்கணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கல்ல அப்பமா மாத்திட்டாருன்னா அவர் தேவகுமாரன் வெளிப்படுத்திட்டாருன்னா நமக்காக சிலுவையில மறிக்க முடியாது, பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்காது. அதை செயல்படுத்தும்படியாக பிசாசு என்ன பண்றான்? நீர் தேவனுடைய குமாரனால். படிங்களாமா மத்தேயு 4:4. ஸ்தோத்திரம். அப்போ சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, போதும், இதான் நமக்கு மேட்ரு, நீ தேவனுடைய குமாரனானால், தேவகுமாரனானால் இந்த கல்லுகளை அப்பமாகும்படி செய்து புசிக்கலாமே. அப்படி பண்ணார்னா நமக்கு ஒரு ஷேர் கிடைக்கும். ஆமே. மொத்தத்தையும் சாப்பிட போறது இல்ல, நமக்கு கொஞ்சம் கிடைக்கும்னு ஸ்தோத்திரம் பிளான் பண்றோம். ஆமேன். அல்லேலூயா. அவர் பதில் என்ன சொல்றாரு? நான் தேவகுமாரன்லாம் இல்ல, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. ஆமென். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நான் தேவகுமாரன் இல்ல, மனுஷகுமாரன். கையை தட்டுங்க. ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் 16:21 சொல்லும் போது சொல்றாரு, அது முதல் இயேசு மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு. ஆமென். இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். தனக்கு என்று சொல்லி வருகிற எல்லா காரியத்துக்கும் அவருக்கு என்ன தேவையோ ஸ்தோத்திரம், அவருக்கு என்ன காரியங்கள் செய்யணுமோ அங்கெல்லாம் அவர் மனுஷகுமாரனாக தன்னை வெளிப்படுத்தினார். ஆமென். ஆனா பிறருக்கு நன்மை செய்யும் போது, பிறருக்கு அற்புதம் செய்யும் போதெல்லாம் தேவகுமாரனாக தன்னை வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஊழியம் செய்யும் போது ஸ்தோத்திரம், பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து வஸ்திரத்தை தொட்ட உடனே அவருடைய வஸ்திரத்தின் ஊரல் நின்று போனது என்று சொன்னால், ஒரு வல்லமை புறப்பட்டது என்று சொன்னால், அவர் எப்படி இருந்திருப்பாரு? மனுஷகுமாரனா இருந்திருக்க மாட்டார், தேவகுமாரன். ஆமென். அல்லேலூயா. மற்றவர்களுக்காக தேவகுமாரனாகவும் தனக்காக மனுஷகுமாரனாகவும் வெளிப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அவர் பாடுபடுவதற்காக தன்னை மனுஷகுமாரனாக இந்த உலகத்துல ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் நியாயாதிபதிகள், வேத பாரர்கள் எல்லாம் அவரை விசாரிக்கும் போது அவர் வாயை திறவாதிருந்தார். ஆமென். பேசினா பொத்துன்னு உழறான். யாரையா தேடுறீங்கன்னு ஒரு போய் கேட்கிறாரு, உழறான். அப்ப நியாயாதிபதி கிட்ட ஸ்தோத்திரம், வேதபாரு கிட்ட, பிலாத்து கிட்ட பேசிதான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால என்ன சொல்லுது வேத வசனம்? ஏசாயா 53வது அதிகாரம் 7வது வசனம், அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் தமது வாயை திறவாதிருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாடுபடும் போது
பாடுபடும் போது தெய்வத்தன்மை வெளிப்பற்றக்கூடாது. பெரும்பாடல ஸ்திரீக்கு வெளிப்பட்ட அந்த வல்லமை, 18 வருஷமாய் கூனியாந்த அந்த சகோதரி வெளிப்பட்ட தேவ குமாரன் என்ற வல்லமை இங்க சிலுவையில வெளிப்பற்றக்கூடாது. வெளிப்பட்டுடுச்சுன்னா அவர் வந்த நோக்கம் நிறைவேறாது. மனுஷகுமாரனாய் மரித்தால் தான் நம்ம பாவம் மன்னிக்கப்படும். ஆமென். தேவகுமாரன் மரிக்க முடியாது. நல்லா நீங்க புரிஞ்சுங்க, தேவகுமாரன் மதிக்க மாட்டார். அவர் ஆதியில் இருந்தவர், அந்தமா இருக்கிறார், என்ன இருப்பார். அவருக்கு மரணமே கிடையாது. ஆமீன். மனுஷனா இருந்தா தான் மரணம். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தேவகுமாரனாய் அவர் மரிக்க முடியாது. தேவகுமாரனாய் வெளிப்படுத்தினால் அவருக்கு மரணம் கிடையாது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களே. அதனால முழுக்க 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 இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த அந்த நாட்களிலே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கு தேவகுமாரனாகவும் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறவராகவும், தனக்கென்று வரும்போது சிலுவையில் அவர் அடிக்கிறாங்க, அவர் தேவகுமாரனின் காரியத்தை வெளிப்படுத்தியிருந்தா அவருக்கு இது மேட்டரே கிடையாது. அப்படிதானே? அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் முழுக்க முழுக்க தனக்கென்று வருகிற இடத்துல எல்லாம் மனுஷகுமாரனாகவே தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனுஷனுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட தேவாட்டுக்குட்டி. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, அவர் தேவ ஆட்டுக்குட்டி மனுஷனுடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக மனுஷகுமாரனாக இந்த பூமியில வெளிப்பட்டபடினாலே அவர் முழுக்க முழுக்க மனுஷனாகவே முழுக்க முழுக்க மனுஷனாகவே இந்த உலகத்தில் செயல்பட்டார். மனுஷகுமாரனாகவே செயல்பட்டார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய ஆத்மா பாதாளம் போகக்கூடாது என்பதற்காக அவருடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அவருடைய ரத்தத்தினால் ஆகிய பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்து, ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா, பிதாவிடத்திலிருந்து இழந்து போன உறவை மீண்டும் புதுப்பிப்பதற்காக தான் அவர் முழுக்க முழுக்க இந்த உலகத்துக்கு வந்தபடியினாலே அதை நிறைவேற்ற முடியாதபடி பல சோதனைகள், பல போராட்டங்கள் சோதனைக்காரன் மூலமாய் வந்தாலும் அவர் உறுதியாய் அதுல நின்று மனுஷகுமாரனாக ஜெயித்து காண்பித்தார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. பாடுகள் வரும்போது, போராட்டம் வரும்போது அவர் நினைச்சிருந்தா தெய்வத்தன்மையை வெளிப்படுத்தி என்ன பண்ணிருக்க முடியும்? அந்த கூட்டத்தையே ஒரே செகண்ட் என்ன பண்ணிருக்கலாம்? ஸ்தோத்திரமே, அழித்திருக்க முடியும். ஆனா அவர் அதற்காக வரல. ஆமே, யோவான் 3:17 வாசித்தோம் இல்லையா? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதற்கு அவர் வரவில்லை. ஆமென். எதுக்கு வந்தாராம்? ஸ்தோத்திரம், ஜனங்களை ரட்சிப்பதற்காகவே. ஆமென் அல்லேலூயா. ஜனங்களை மீட்கும்படியாக அவர் வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறபடினாலே அந்த நிகழ்வை சரியானபடி நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பது ஒரு திருஷ்டாந்தரம், ஒரு முன் அடையாளமாய் அவருக்குள்ளிருந்து வெளிப்பட்டபடியினாலே அதை முழுக்க முழுக்க செய்து நிறைவேற்றினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். பாடுகள் வரும்போது, போராட்டம் வரும்போது, ஆண்டவரே எனக்கு வல்லமையை கொடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி போராடுறோம். ஆமே அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்கணும், அந்த பாடு எதற்காகனா நீ பரலோகம் செல்வதற்காக தான். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பாடுகளை நீ ஏற்றுக்கொண்டால் தான் அடுத்த கட்டம். அவர் மரிக்கிறார், பாதாளம் வரைக்கும் போறார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார், 40 நாள் சிதறி இருந்த சீஷர்களை பலப்படுத்தினார், 40வது நாள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது பரலோகத்துல ஏறி வசனம் அழகா சொல்லுது, பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ரைட் சைடு ஒரு சேர், லெஃப்ட் சைடு ஒரு சேர் இருக்கும். பிதா சென்டரா இருப்பாரு. ரைட் சைடு இயேசு கிறிஸ்து, லெஃப்ட் சைடு பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அவர் ஏறி பரலோகத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சம்பவம் நடக்கணும்னா, அவர் பரலோகத்துக்கு ஏறி போய் பிதாவின் வலது பாரிசத்துல உட்கார்னா அதுக்கு முன்னாடி அவர் சாவணும். ஆமென். அவளை சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி சாவணும். சாவரத்தை எப்படி சாவணும்? சாதாரணமா சாவக்கூடாது. பல பாடுகள் பட்டு ரத்தத்தை இந்த பூமியில சிந்தி, ஆமென், தன்னுடைய சரீரத்தை பிட்டு சீஷர் இடத்துல கொடுத்து என்ன சொன்னார்? இது உங்களுக்காய் பிற்கப்படுவதனுடைய சரீரம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அவருடைய சரீரம் எதற்காய் பிற்கப்பட்டது? யாருக்காய் பிற்கப்பட்டது? சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று. அவருடைய ரத்தம் இல்லாம பாவம் மன்னிக்க முடியாது.
இயேசுவின் ரத்தம் இல்லாமல் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வேற வழியே கிடையாது. ரத்தம் பரிசுத்தமான ரத்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அந்த மனுஷனாக முழுக்க முழுக்க சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தார். சின்ன வயசுலயே ஒரு 5 வயசுலயே அவரை கொண்டு இருப்பாங்க, தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி அழிச்சிருப்பாங்க. அப்படின்னா அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த ரத்தத்துல இருந்து பாவ மன்னிப்பு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. நல்ல வாலிப வயசுல 30 வயசுல நல்ல வாலிப வயசுல அவர் அந்த ரத்தத்தை சிந்துகிறார் என்று சொன்னால் அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தமா இருந்திருக்க வேண்டும் அப்படின்னா பரிசுத்தமான ரத்தம். ஆமென். ஏன்னா அவர் பிறந்தது, அவர் உருவானதே கணவன் மனைவி உறவு இல்லாம. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தையினால உருவானார். அதுக்கப்புறம் மரியாளுடைய எந்த காரியமும் அவருக்குள்ள போலன்னு சொல்றாங்க. ஆமென். ரொம்ப ஸ்பெஷலா. ஆமென். தொப்புள் கொடியே இல்லாம வயிற்றுல வளர்ந்தவர், உருவானவர் இயேசு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால மரியாளுடைய எந்த பாவமான ரத்தமும் பாவமான தொடர்பும் இயேசுவோடு கூட இருந்தது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால இந்த மாலை நேரத்துல தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்களையும் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் வாலிப வயசு வரைக்கும் பிதாவாகி தேவன் அவரை வளர்த்து, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, 3 வருஷம் இந்த உலகத்துல வாழ வச்சு, ஆமென் ஸ்தோத்திரம், பாவம் இல்லாதவராய் இருந்த அவரை பலி செலுத்தினார். ஆமென். 2 கொரிந்தியர் 5:21 அதான் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். என்ன பண்ணாராம் பிதா? ஸ்தோத்திரம். வாசிங்க. ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 5:21 வசனம். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் சொல்லுது, நாம் எல்லாரும் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். கடைசி வசனம் 2 கொரிந்தியர் 5:21. ஸ்தோத்திரம். அன்றைய எடுக்கத்துள்ள போது வெஞ்சிரும். ஸ்தோத்திரம். கீழே இருக்கும் கடைசி வசனம் அது 5:21. நாம் எல்லாரும் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, ஆமென், தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை. யார் அவரு? பாவம் அறியாதவர். பாவம்னா என்னன்னு தெரியாதவருக்கு. பாவத்துக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? சத்தமா சொல்ல மாட்டீங்களே? அவரை நமக்காக பாவமாக்கினார். ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் போது, ஸ்தோத்திரம், ஒரு இருள் பூமியை மூடினது என்று சொல்லி வாசிப்போம். நல்லா பேசினார் பார். பிதாவை அவர்களுக்கு மன்னியும், முதல் வார்த்தை. 2வது வார்த்தை என்ன வார்த்தை? ஸ்தோத்திரம், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். 3வது வார்த்தை, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று சொல்லினே பேசினே இருப்பாரு. திடீர்னு ஒரு அந்தகாரம், ஒரு இருள் அங்க சூழ்ந்துக்கும். நல்ல பகல்ல 12 மணிக்கு, மதியானம் 12 மணிக்கு இருள் சூழுமா? ஆனா சூழ்ந்தது. ஸ்தோத்திரம். அந்த இருள் சூழ்ந்த உடனே தான் அடுத்தது 4வது வார்த்தையில அவர் கத்துறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை. ஆமென். நாளையில சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக பிதாவாகிய தேவன் அவரை கைவிட்டார். ஆமென். நாம் கைவிடப்படக்கூடாது, நாம் கைவிடக்கூடாது என்பதற்காக அவரை பிதாவாகிய தேவன் கைவிட்டார். அந்த இருள் என்ன தெரியுமா? பாவம், சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் மேல வைக்கிறார். அப்படி வச்சாதான் அவரை சிலுவையில் அடிக்க முடியும், அவரை மறைக்க முடியும். பாவமே இல்லாத ஒரு ஆளை எதுக்கு இப்படி சிலுவையில் அடிச்சு மறைச்சா என்ன பிரயோஜனம்? புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். இந்த போக்காட்டு பலின்னு ஒரு பலி பழைய ஏற்பாட்டு காலத்துல உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஒரு வீட்டுல ஒரு ஆட்டை நேர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டை பலிக்காக என்று சொல்லி நியமித்து அதை அப்படியே ஊர்ல விட்டுருவாங்க. ஸ்தோத்திரம். இந்த நம்ம ஆளுங்க அதை தான் ஃபாலோ பண்ணின்னு இருக்கிறாங்க பாருங்க. ஒரு ஆடு பயங்கர திமுறை நல்லா சுத்தின்னு இருக்கும். ஸ்தோத்திரம். யாரும் அதை அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, துரத்த மாட்டாங்க. எங்க ஒன்னா போய் சாப்பிடும். என்னன்னா கோயிலுக்கு நேர்ந்துங்கிற ஆடுன்னுவாங்க. ஆமீன். அடிக்கூடாது, ஸ்தோத்திரம், துரத்தக்கூடாது. அது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி வாழ்ந்துன்னு இருக்கும். ஆமீன். இது நம்ம ஆளுங்க பண்ணது தான், ஆண்டவர் சொன்னது தான். அதை இன்னும் அவங்க விடாம ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அது போல ஒரு குடும்பம் ஒரு ஆட்டை நேர்ந்து கொள்ள வேண்டும், அப்படியே வளர்ந்துன்னு இருக்கும். அந்த பண்டிகை நாள் என்று சொல்லி வரும்போது அந்த ஆட்டை ஆலயத்துக்கு கொண்டு போவாங்க.
அங்க ஆசாரியன் என்ன பண்ணுவார், அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டு முன்னாடி நிக்க வச்சு, ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. முதலாவது குடும்பத்தலைவர் தலைமையில கையை வச்சு, இந்த மனுஷன் இத்தனை நாட்களாக என்னெல்லாம் பாவம் செய்தானோ, ஆமே, அதை எல்லா பாவத்தையும் இந்த ஆட்டு தலை மேல வைக்கிறேன், ஆமே. அடுத்தது குடும்ப தலைவி அது மேல பிள்ளைங்க மேலாம் வச்சு அந்த ஆட்டு தலை மேல அந்த பாவத்தெல்லாம் சுமத்தி, ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த ஆட்டை வெட்ட மாட்டாங்க, மற்ற ஆட்டெல்லாம் வெட்டுவாங்க, இந்த போக்காடை வெட்ட மாட்டாங்க. இந்த ஆட்டை வனாந்திரத்திற்கு, ஸ்தோத்திரம், ஃபாரஸ்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அது வரலாம் ஊர்ல சுத்தி கொண்டிருந்த இந்த ஆடு நல்ல கொழுமையா செழுமையா இருக்கிற அந்த ஆடு எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து கொண்டு காட்டுக்குள்ள போகும்போது காட்டுல இருக்கிற வன விலங்குகள் அதை கொடூரமாய் கொன்று, ஆமே, ரத்தத்தை எல்லாம் சிந்தி கொடூரமாய் கொன்று அதை கொலை செய்கிற போது இந்த ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டுல, ஸ்தோத்திரம், ஒரு நம்பிக்கை, ஒரு பலியாகவே கர்த்தர் நியமித்து வைத்திருந்தார். அந்த பலிக்கு பேர் தான் போக்காட்டு பலி. இப்ப இயேசு அந்த பலியாகத்தான் உங்களுக்காக எனக்காக சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. பாவமே செய்யல ஆடு இப்போ குடும்பத்தாருடைய பாவத்தை தாமேல ஏற்றுக்கொள்ளுகிறது. அதே போலதான் இயேசு பாவம் அறியாதவர், உலகத்தின் சர்வலோகத்தின் பாவத்தையும் பிதா என்ன பண்றாரு, இப்போ பாவமே இல்லாத ஒருத்தரை போய் சிலுவையில அடிச்சு கொலை பண்ணா, சிலுவையில அடிச்சா அதனால ஏதாவது நன்மை இருக்குமா? ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால எல்லாருடைய பாவங்களையும் அவர் மேல் சுமத்தி இப்போ சிலுவையிலே அவரை கொலை செய்கிறார் பிதாவாகிய தேவன். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி கொலை செய்யும் போதுதான், ஸ்தோத்திரம், அந்த பாவம் வந்த போதுதான் பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் இடையே தடையாய் நின்று விட்டது. அந்த பாவம் தான் தடுத்துக்கினே இருந்துச்சு. ஆதாம் மீறின அந்த மீறுதல், பிதாவோடு இருந்த அந்த உறவை துண்டித்து விட்ட அந்த உறவு, இந்த பாவமாக நமக்கும் பிதாவுக்கும் இடையே ஒரு பிரிவினை உண்டாக்கி பிதா நமக்கு செவி கொடுக்க முடியாமல், தேவன் நாம் கூப்பிடுகிற சத்தத்துக்கு பதில் கொடுக்க முடியாமல், இப்படியே யுகா யுகமாக தலைமுறை தலைமுறையாக நம்ம வாழ்ந்து கொண்டு கடந்து வந்து கொண்டிருந்தோம். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த பிரிவினையா இருந்த நடு சுவரை உடைக்கும்படி தான் இயேசு இந்த பாடுகள் வழியாய் கடந்து போனார். ஆமேன். அந்த பிரிவினை நடு சுவர் தான் பாவம். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. இது வெள்ளிக்கிழமை மெசேஜ் இப்ப வந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப அந்த பாவத்தை அவர் மேல் சுமத்தின போது உடனே அவர் சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை. அது வரைக்கும் பிதாவோடு கூட தான் இருந்தார். பிலிப்பு கேட்கிறாரு, எங்களுக்கு பிதாவை காட்டும், அது போதும். ஆமேன் இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. பிலிப்பு ஒரு சீஷரு இயேசுநாதர் கேட்கிறாரு, யோவான் 17, எனக்கு பிதாவை காட்டுப்பா, அது எனக்கு போதும்பா. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு யூத குலத்துல பிறந்ததுனால ஒரு 6 அடி மனுஷனா நல்லா முடி வளர்த்துன்னு தாடி மீசெல்லாம் வச்சுன்னு சக்க சவேல்னுக்கிறாரு கூட. ஸ்தோத்திரம். முன்ன பார்த்துட்டோம், அதனால பிதாவை. ஸ்தோத்திரம். ஆனா இயேசு அப்படியா இருப்பாரு முன்னாடி. இந்த உலகத்துல வரும்போது எப்படி வந்தார், யூத குலத்துல பிறந்ததுனால அப்படி வந்தாரு. இந்தியாவில பிறந்திருந்தா நம்மள மாதிரி இருந்திருப்பாரு. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம இஸ்ரேல்ல பிறந்ததுனால, ஸ்தோத்திரம், அப்படி இருந்தாரு. யூத குலத்துல பிறந்ததுனால அப்படி இருந்தாரு. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த பிலிப்பு இவ்வளவு நாள் 3 வருஷம் கூடவே பழகிட்டு இப்ப கேட்கிறாரு, எங்களுக்கு பிதாவை காட்டும், அது போதும். ஆமேன். பெரிய கேள்வி கேட்ட மாதிரி. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இயேசு பதில் சொன்னார், என்ன தெரியுமா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆமேன். ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன, சரீரத்தை பார்த்து இல்ல, என் மூலமாய் நடந்த கிரியைகளை கண்டீர்களே. கிரியை பார்த்தாவது பிதாதான் அதை செய்யறாருன்னு தெரிஞ்சுங்கயா. ஸ்தோத்திரம். பிதாவை காட்ட முடியாதியா, அவர் ஆவியா இருக்கிறாரியா. ஆமீன். ஸ்தோத்திரம். என்ன நீங்க பாக்குறீங்க, நான் மனுஷனா மனுஷகுமாரனா பூமியில வந்ததுனால பாக்குறீங்க, இல்லைன்னா என்னையும் உங்களால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. யோவான் சுவிசேஷத்துல வாசித்து பாருங்க. யோவான் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவன் இப்ப அவர் மரித்து உயிர் தெரிந்து தேவகுமாரனா மாறிட்ட பிற்பாடுதான் பத்ம தீவில சந்திக்கிறார் யோவான இயேசு. இயேசுவை யோவான் சந்திக்கும் போது என்ன நடந்து தெரியுமா, அவரை நான் கண்டவுடன் செத்தவனை போல அவர் பாதத்துல விழுந்துட்டான். ஆமென். பார்க்கவே முடியலன்றான். யார? மார்பிலே சாய்ந்து கொண்டு, மார்பிலே எப்போதும் அவரை அணைத்து கொண்டு அன்பா இருந்த சீஷன் யோவான். ஆமென். இப்ப அவர் என்ன பண்ண முடியலன்றான்,
அப்ப அந்த 3.5 வருஷம் மனுஷகுமாரனாக இந்த பூமியில வந்த போதுதான் அவர் அப்படி இருந்தார். அதனால ஸ்தோத்திரம், பிலிப்புவே என்னுடைய கிரியைகளை பார்த்து தெரிஞ்சுக்க, பிதா இப்படிதான் இருப்பாரு, இப்படிதான் கிரியை செய்வார்னு. பிதாவெல்லாம் கொண்டாந்து உனக்கு என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிதாவாகி தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவருடைய குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பிதா இருந்தா என்ன செய்வாரோ அதை நான் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லி இயேசு இந்த உலகத்துல வந்து செஞ்சு காட்டினார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த பாவம் தான் மனுஷனையும் தேவனையும் பிரித்திருந்தது. ஏசாயா 59:1 அதான் சொல்லுது, உங்கள் பாவங்களை உங்கள் தேவன் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி தடுக்கிறது என்று சொல்லுகிறது. கவனிங்க, நீங்க பைபிள்லாம் பார்க்க வேணாம், மைண்ட்ல வச்சுங்க. இந்த மறுபடியும் வெள்ளிக்கிழமை பேசுவேன். ஸ்தோத்ராபா, தடுப்பா இருக்குது. பிதாவாண்ட சேர முடியல, பிரிஞ்சது தான். ஏதேன் தோட்டத்திலும் துரத்தப்பட்ட மனுஷன் பிரிஞ்சவனாவே இருந்தான். அந்த பிரிந்து போன உறவை மீண்டும் புதுப்பித்து, ஆமென், அந்த பாவத்தெல்லாம் தான் சுமந்துட்டு, பாவம் போயிடுச்சுன்னா பிதாவை பார்க்கக்கூடிய கிருபை நமக்கு கிடைக்குது இல்ல, ரூட் கிடைக்குது இல்ல, பாவம் தான் தத்துனுக்குது. இந்த பாவத்தை அவர் சுமந்து கழிச்சிட்டாருன்னா பாவம் இல்லை. இப்போ பிதாவை என்ன பண்ணலாம், சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகிறது. அதற்காக தான் அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துல வந்து பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் கூட பிசகல. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எந்த விதத்துல 3.5 வருஷம் ஊழியத்துல ஒரு நாள் கூட தேவகுமாரனாக தனக்கு தேவைப்படும் போது வெளிப்படுத்தல. ஆமீன். பசியா இருக்கட்டும், ஆமீன், அலையில சொல்லுங்க அல்லேலூயா. பிரயாணம் எங்கன்னா போறதா இருக்கட்டும், ஆமீன், சிலுவையில தொங்கும் போதா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையிலும் தனக்காய் வரும்போது அவர் தேவகுமாரனாக வெளிப்படுத்தவே இல்லை, மனுஷகுமாரனாகவே முழுக்க வாழ்ந்தார். அதனாலதான் நமக்கு இன்றைக்கு அவர் மூலமாய் பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைத்தது. இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வதனால, இயேசுவை விசுவாசிப்பதனால நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாக்கியம்? இயேசுவை நம்புறதுனால, இயேசுவை ஏற்றுக்கொள்வதனால ஸ்தோத்திரம், ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னா ஸ்தோத்திரம், ஆமென், பிதாவாகிய தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்தார். ஆமென். சத்தம் அல்லேலூயா, உற்சாகம் அல்லேலூயா. அந்த பாவம் போயிடுச்சு. இப்ப பாவம் போனதுனால பிதாவாண்ட சேரும்படியான ஸ்லாக்கியம் கிடைத்தது. அதை இயேசு சிலுவையில வெற்றியாய் செய்து முடித்தார். ஆமென். இதைத்தான் எபேசியர் 2வது அதிகாரம், எபேசியர் 2வது அதிகாரம், அதுல 14வது வசனத்தோடு ஆசிரியமாக சொல்லி ஸ்கிரீன்ல இருந்து பார்த்து நோட் பண்ணிட்டு அதை படிக்க மறுபடியும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனங்கள், தியானிக்க ரொம்ப பலனா இருக்கும். எனக்கு ரொம்ப பலனா இருக்கு. ஸ்தோத்திரம். வாசிக்கமா? என்ன சொல்றாரு? முன்னே தூரமா இருந்த நீங்கள், முன்னே தூரமா இருந்தோமா? இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? நம்ம தூரமா இருந்தோம். ஆமென். இயேசு மச்ச பிற்பாடு என்ன ஆயிடுச்சுப்பா? வசனம் படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். என்ன தூரம், என்ன சமீபம்? புரியுதா? என்ன தூரம், என்ன சமீபம்? தூரம்னா பிதாவானது தூரம். ஆமென். முன்னாடி எப்படி இருந்தோம்? இயேசு கிறிஸ்து முன்னாடி தூரமா சொல்லலாமா? தூரம். நமக்கும் பிதா இடையே என்ன இருந்தது? தடுப்பு சுவர் இருந்தது, பாவம் என்கிற தடை இருந்தது, தூரமா இருந்தோம். இயேசு அதை உடைக்கும்படி தான் உலகத்துல வந்தார். அதை மறந்து அவர் சிலுவையில மரித்த போது இயேசு கிறிஸ்துவுக்குள் இயேசுவின் ரத்தத்தினாலே, அவர் ரத்தம் சிந்தினபடினாலே அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது. பாவம் மன்னிக்கப்பட்டதுனால தடையா இருந்த அந்த பாவம் நீங்கி போனது. இப்ப நம்ம பிதா கிட்ட வந்துட்டோம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி. ஆமென். இயேசு சமாதான காரணர். ஆமென். இயேசு இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கமே சமாதானப்படுத்த. கவனிக்கிறீங்களா? சமாதான காரணர். அவர் சமாதானப்படுத்த தான் வந்தார். யார? பிதாவையும் என்னையும், பிதாவையும் உன்னையும் சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்கத்தான் வந்தார். ஆமென். அதனால தான் அவருக்கு பேரு சமாதான காரணர்.
அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதிரத்தாரையும் பிதாவாகிய தேவன் ஒருத்தர் நம்ம ஒருத்தர் இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து, என்னது பகையாக நின்ற நடுசுவர்? பாவம். ஆமீன். சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, ஆமீன். நியாய பிரமாணத்தின் மூலமா சாபம் இருந்துச்சு. ஸ்தோத்திரம். சட்ட திட்டங்கள் நியாய பிரமாணங்கள் மூலமாய் சபையிலே ஜனங்களுக்குள்ளே சாபம் இருந்தது. சாபத்தை குறித்து பேசும்போது சொல்றேன், மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாய் சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். கையை தட்டி ஆமென். ஒப்புரவாக்கினார். பாஸ்டன்ஸ் எப்படி ஆகிட்டார்? 2 வருஷம் முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? தடையாய் நின்ற பகையாய் நின்ற நடு சுவரை தகர்த்து, ஆமென், பிதாவையும் உன்னையும் எப்ப நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவரை ஏற்றுக்கொள்கிறாயோ அப்பவே நடக்குது இந்த சம்பவம். பிதாவோடு சேரும்படியான சாக்கியத்தை இயேசு மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டு பாடுகள் பட்டதுனால கிடைச்சது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பிதாவாண்ட சேர்த்துட்டாரு. நீங்க சேர்ந்துட்டீங்களான்னு பாருங்க. அவர் சேர்த்துட்டாரு. பிதாவாண்ட நீங்க சேர்ந்துக்கிறீங்களா? பிதாவாண்ட பேசினுக்கிறீங்களா? பிதாவாண்ட உறவாடி நிக்கிறீங்களா? ஆறீங்களா? ஒன்னும் புரியல. புரியுதா இல்லையா? பிதா தாங்க ஒன்றான மெய்தேவன். அவர் தான் கடவுள். ஆமென். அவர் தான் நம்மை சிருஷ்டித்தவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் தான் ஆதாமை சிருஷ்டித்தவர். அவர் தான் தெய்வம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சிருஷ்டித்தார் ஆதாமை. அவன் மீறினபடினாலே அவனுக்கும் தேவனுக்கு இந்த உறவு துண்டிக்கப்பட்டது. முதலாம் ஆதாம் செய்த பாவத்தை 2ஆம் ஆதாம் வந்து சிலுவையில முறியடித்து இழந்து போன உறவை மீண்டும் புதுப்பித்தார். அதனால்தான் லூக்கா 19:10 அழகா சொல்லுவார், எஸ், இழந்து போனதை தேடவும் ஆமென் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இழந்து போன அந்த உறவு, பிதாவோடு இழந்து போன உறவு மீண்டும் தொடரும்படியாக தான் இயேசு சிலுவையில பாடுகள் பட்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அது முதல் மனுஷகுமாரன் பல பாடுகள் படணும். எதுக்காக? என்ன நோக்கத்துக்காக? சும்மா வேலை வெட்டி இல்லாமையா? அவர் பாடுகள் பட்டாதான் பகையை சிலுவையினால் கொல்ல முடியும். பகை என்பது பாவம். பாவத்தை சிலுவையினால கொல்லணும், ரத்தத்தினால கொல்லணும். அதனால பாடுகள் கண்டிப்பா வேணும். அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டதுனால, ஒருவேளை அப்படி பாடுபட்டு கொண்டிருக்கிற நமக்கும் அவர் உதவி செய்ய இன்றைக்கு பாதிப்பு வைத்து போயிருக்கிற தேவனோடு அந்த உறவு மறுபடியும் தொடர்ந்து கொண்டிருக்கிறதா இல்லையா அப்படின்னு பாக்குறது இந்த பாடுகளை சிந்திக்கிற நாட்களுக்கு ரொம்ப பலனா இருக்கும். ஸ்தோத்திரம். அவர் வந்து அதை செஞ்சு முடிச்சுட்டாருங்க. வருஷம் செய்ய போறது இல்லை. செஞ்சு முடிச்சிட்டாரு. ஒன்ஸ் நம்ம ஒருவேளை தெரியாம, சத்தியத்தை தெரியாம அப்படியே பாரம்பரியமா பழகிட்டதுனால ஒருவேளை தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா நம்ம சபையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நீங்க என்ன பண்ணோம்? பிதாவோடு மறுபடியும் ஏதேன் தோட்டத்துல உறவாடினது போல எப்போதும், ஆமென், சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. இதுதான் அடுத்தது நம்ம டாபிக் பார்க்க போற டாபிக். ஞாயிற்றுக்கிழமையில தேவனோடு உள்ள உறவு என்ற டாபிக்ல பார்க்க போறோம். ஸ்தோத்திரம். பகலின் குளிர்ச்சியான வேலையில் மாத்திரம் கிடையாது, எப்போதும் என்னோடு இருக்க வேண்டுமானால் இந்த பழத்தை சாப்பிடு. கவனிங்க, என்னோடு கூட நீ இருக்க மாட்டேன், நான் தனியா வாழ்ந்துக்கிறேன்னா இந்த பழத்தை சாப்பிடு. இதுதான் அந்த ஏதேன் தோட்டத்துல அந்த 2 மரங்களை குறித்ததான நோக்கம். அவன் 2திலுமே கொஞ்சம் டேஸ்ட் காட்டிட்டாரு. பகலின் குளிர்ச்சியான வேலையில வந்து அவங்களோட உறவாடி அது எப்படி இருக்குன்றதையும் காட்டிட்டாரு. மற்ற நேரத்துல உலகத்துல வாழும்போது எப்படி இருந்ததையும் அவன் பார்த்துட்டான். இப்ப பார்த்துட்ட பிற்பாடு ஆண்டவர் என்ன பண்றாரு? 2வது அதிகாரம் 15வது வசனத்துல ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்துக்குள்ள அழைத்து கொண்டு வந்து தோட்டத்துல விட்டுட்டு, ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இதை பண்படுத்து, பாதுகாத்துக்கோ. ஸ்தோத்திரம். நீ உழைக்க வேணாம், மற்ற வேலைலாம் செய்ய வேணாம், உனக்கு வேண்டிய ஆகாரம் பழமாக கிடைக்கும், நல்லா சாப்பிடலாம். ஆமென். பழமே சாப்பிடணும்.
ஆமென். மனுஷன் பழத்தை தான் சாப்பிடணும்னு ஆண்டவர் விரும்பி படைச்சாரு. ஆமென். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பழத்தை சாப்பிட மாட்டோம். ஆமென். அது வேறு, அதுல இருக்கிற கீழே இருக்கிற கிழங்கு இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. அப்பயே சொல்லிட்டார் ஆண்டவர், பழத்தை சாப்பிடு. ஆமென். முந்திரி பழம் எடுத்தா பழத்தை சாப்பிட மாட்டோம், கொட்டையை தான் சாப்பிடுவோம். ஆமென். பழத்தை சாப்பிடுன்னு ஆண்டவர் சொன்னா நம்ம எதை சாப்பிடுவோம்? அது கொட்டையை தான் சாப்பிடுவோம், வேற தான் சாப்பிடுவோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் வியாதி இன்னைக்கு. ஸ்தோத்திரம். டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நீ டாக்டராண்டே போக மாட்டியான். சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க, டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நீ வாழ்க்கையில் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காதான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. டெய்லி பழங்க. நான் சொல்றேன் இன்னைக்கு உங்களுக்கு, ஸ்தோத்திரம், டெய்லி ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு நீ சாப்பிடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா விதத்திலும் ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. ஆமென். நல்ல கலர் ஆயிடுவீங்க. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா இருக்கும், பாடியில் எந்த இஷ்யூஸும் வராது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ட்ரை பண்ணுங்க. ஸ்தோத்திரம். மாட்டுக்கறி வாங்கி சாப்பிட்றதுல பிரயோஜனமே இல்லை, ஆட்டுக்கறி கோழிக்கறியில பிரயோஜனமே இல்லை. ஸ்தோத்திரம். ஒரே ஒரு ஆப்பிள் இருக்குது, எவ்வளவு விஷயம். ஆமென். சத்தமா சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகி தேவன் இந்த மனுஷன் அழைத்து கொண்டு வந்து விடும்போது தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம். 2:16 நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமென். தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்கலாம். சகலன்னு சொல்லும்போது அதுல ஜீவ விருட்சத்தின் கனியும் இருக்குது. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் உள்ள நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். ஆமென் என்று தெளிவா சொல்லிதாங்க விட்டு போறாரு. ஆமென். என்ன சொல்றாரு? நீ எப்போதும் என் கூடவே இருக்கணும்னா உறவுல, இப்ப கொஞ்ச நேரம் அனுபவிச்சு இல்லையா, முன் டேஸ்ட், அது உனக்கு வேணும், எப்போ எனக்கு வேணும்னா இந்த பழத்தை சாப்பிடு. இல்லைங்க இது எனக்கு போர் அடிக்குதுங்க, ஸ்தோத்திரம், எப்ப பார்த்தாலும் எங்க சர்ச்சில் இருக்குது, அதனால நானே வாழ்ந்துக்கிறேங்க, எனக்கு இஷ்டப்படி வாழ்ந்துக்கிறேன், இஷ்டம்னா சர்ச்சுக்கு வருவேன், இல்லைன்னா எங்கன்னா போவேன், நான் இஷ்டப்படி வாழ்ந்துக்கிறேங்க அப்படின்னா ஸ்தோத்திரம் இந்த பழத்தை சாப்பிடு அப்படின்னு சொன்னாரு. நம்ம ஆளுக்கு அதனை பிடிக்கும், சும்மா சர்ச்சுக்கு வானா. ஆமே. ஸ்தோத்திரம். பிடிக்குமா? அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு வந்து கொண்டிருக்கும் போது இந்த புதன் வெள்ளி அதெல்லாம் வந்து கிளாஸ்லாம் வச்சுருந்தோம். அப்போ ஆன்லைன் மீட்டிங்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி புதன்கிழமை தான் ஆரம்பித்தோம். புதன்கிழமை வெள்ளிக்கிழமை. அப்போ நிறைய பேர் வந்திருந்தாங்க இன்ட்ரெஸ்டாக. அப்போ ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரான்னு சொல்கிறார், அவர் புதன்கிழமை அட்டன் பண்ணுறாரு. ஆமே. புதன்கிழமை அட்டன் பண்ணுறாரு, ஆனால் வெள்ளிக்கிழமை வரமாட்டுறாரு. ஒரு 3 வாரமாக அது நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை வராரு. புதன்கிழமை அட்டன் பண்ணுறாரு, வெள்ளிக்கிழமை வரமாட்டுறாரு, ஞாயிற்றுக்கிழமை வராரு. ஆமே. அப்போ சகோதரர் போய் பார்த்தியாம்பா நீ வெள்ளிக்கிழமைனா வரமாட்டுற? ஸ்தோத்திரம். ஆமே. வெள்ளிக்கிழமை வாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறார், எல்லாரும் சர்ச்சில் இருக்க முடியும். ஆமே. ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் வெள்ளிக்கிழமை என்னால் வர முடியாது. ஆமே. புதன்கிழமை வரும், அதோட ஞாயிற்றுக்கிழமை தான் வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதே தான் ஆதாம் சூஸ் பண்ணாரு. எப்போ பார்த்தா இந்த ஆண்டவர் கூட வந்து என்ன பண்ண போகிறது, அதனால நம்ம இஷ்டத்து ஜாலியாக வாழ்ந்துப்போன்னு சொல்லி நன்மை தீமை அறியத்தக்க கனியை பறித்து புசித்து விட்டார். அதனால் என்ன ஆகி போச்சு? தேவனுக்கும் நமக்கும் இடையே பாவம் வந்து விட்டது, தடையாய் வந்து விட்டது, பகையாய் வந்து விட்டது, தேவ கோபம் நம்மேல் வந்து விட்டது. அவர் கோபமாகி பூமியை சபித்தார், சர்பத்தை சபித்தார், ஆதாமை சபித்தார். ஆமென். ஏவாளை சபித்தார். சாபம் என்பது தேவனுடைய கோபமான வார்த்தை. ஆமென். ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய அன்பான வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சாபம் வார்த்தையினால் வந்த சாபம் வார்த்தையினால் தான் நீக்க முடியும். ஸ்தோத்திரம். அதனால தான் இயேசு வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று யோவான் 1வது அதிகாரத்தில் யோவான் எழுதுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த பெரிய திட்டம் என்ன? பிதாவின் திட்டம், இயேசு அனுப்பினதுக்கான திட்டம் என்ன அப்படின்னா, உங்க பாவத்திலிருந்து உங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, பிதாவோடு இழந்திருக்கிற உறவை புதுப்பிக்கும்படியாக. பல வருஷமா நானே வந்து 8வது வருஷம் இது பிரசங்கம் பண்றேன், 9வது வருஷம். ஸ்தோத்திரம். ஆமே. பாடுகளை சிலுவை தியானம்னு சொல்லி ரொம்ப ஸ்பெஷல் பாஸ்டர்ஸ்லாம் கூட்டின்னு வந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த 9 வருஷமா இந்த பாடுகள், சிலுவை பாடுகளை அட்டன் பண்ற சபையே, தேவனோடு நான் உறவில் இருக்கிறேன்,
எப்போதும் நான் அவரோடு கூட இருக்கிறேன். ஸ்தோத்திரம். இயேசு சொல்லும்போது அழகா சொல்வாரு, இந்த பூமியில நான் இருக்கிறேன், ஆனா நானும் பிதாவும் எப்போதும் ஒன்றாகவே இருக்கிறோம். அவர் என்ன தனியா இருக்க விட்டதே இல்லைன்றார். பூமியில தான் நான் இருக்கிறேன், ஸ்தோத்திரம். ஆனா பிதா என்ன பண்ண மாட்டாரு, தனியா இருக்க விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எப்போதும் அவர் என்னோடு கூட இருக்கிறபடியால் அப்படின்னு யோவான் அந்த 17வது அதிகாரத்துல சொல்லுவார். வீட்டுல போய் வாசித்து பாருங்க, ரொம்ப முக்கியமான அதிகாரம் அது, யோவான் 17வது அதிகாரம். ஸ்தோத்திரம். கவனிங்க கவனிங்க கவனிங்க. நான் முடிக்க போறேன், கன்க்ளூஷனுக்கு வரேன். இந்த சிலுவை பாடுகளை தியானிக்கும்படியாய் ஆரம்ப நாட்களில் வந்திருக்கிற சபையே, உன்னுடைய போன வருஷத்தின் உறவின் நிலைமை என்ன? பிதாவோடு உறவில் இருக்கிறாயா? அதுக்கு முந்தின வருஷத்துல உறவில் இருக்கிறாயா? ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து உன் நிச்சயத்துல இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாளிலிருந்து பிதாவோடு உறவு புதுப்பிக்கப்பட்டதா? பிதாவோடு பேசுறீங்களா? பிதாவோடு பிரசன்னத்தை உணர்றீங்களா? ஆமென் ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அவர் தான் நம்மை படைத்தவர். நல்லா புரிஞ்சுங்க. இந்த வருஷத்துலயாவது ஒரு டெசிஷன், ஒரு பிராக்டிக்கனை எடுக்க போறோம். இப்போ ஒழுங்கு நம்ம அர்ப்பணிக்க போறோம். இந்த வருஷத்துலயாவது நமக்கு நடக்கணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எந்த தாயாவது, கவனிங்க, எந்த தாயாவது தன்னுடைய பிள்ளை தன்னோடு பேசாமல் இருக்கிறதை விரும்புவாளா? நீங்களாம் பிள்ளைங்களை பெற்றவங்க தானே. பெத்து உங்களை வளர்த்து ஒரு 20 வயசுல ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன், 20 வருஷமா வளர்த்து, ஆமென் ஸ்தோத்திரம், 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் எங்க அம்மாவோடு பேசணும்னு எங்க அம்மா விரும்புவாங்களா? ஸ்தோத்திரம். இவன் பேசவே கூடாது, அப்படியே இருக்கணும்னு விரும்புவாங்களா? 20 வருஷத்துக்கு அப்புறம். ஆமென். வேலை சொல்ல மாட்டீங்களே, புரியல உங்களுக்கு? ஒரே தூக்கம் சொக்குது. ஸ்தோத்திரம். எல்லாம் அரை தூக்கத்தில் தான் கேட்டுக்கிறீங்க, தெரியுது எனக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஸ்தோத்திரம். அடிக்கடி சொல்றது தான், என் பழியை நான் கழிச்சுக்கிறேன். ஸ்தோத்திரம். நீ கேட்டு நடந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம், நடக்கலைன்னா இந்த கல் எப்படி சொல்லும். 5ஆம் தேதி 3ஆம் மாசம் இந்த பிரசங்கத்தை ஐயா சபையில பண்ணாருங்க. இவங்கெல்லாம் கேட்குற மாதிரி பார்த்துருந்தாங்கங்க. ஒன்றுமே கேட்கல பொழுது, பாவம் இப்படி நரகத்தில் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லுவான். இந்த கல்லெல்லாம் பேசலாம். கவனிங்க, நெடுமேடை பிரதிக்கணை என்ன, டெசிஷன் என்ன, தீர்மானம் என்ன? இந்த 2025 இயேசு இந்த உலகத்தில் வந்து மரித்த நோக்கத்தை புரிந்து கொண்டு, ஆமென். எதுக்காக மரிச்சார்? ஒரே நோக்கம். எதுக்காக? பிதாவிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட உறவு மறுபடியும் கனெக்ஷன் கொடுக்கறது தான் இயேசு வந்தார். ஆமென். அப்ப அது நிறைவேறி இருக்குதா? அவர் வந்து மரித்து கடந்து போய் 2000 வருஷத்தை தாண்டி ட்ரெடிஷனலா இந்த ஆராதனைகளை கொண்டாடி கொண்டிருக்கிற சபையே, உனக்கும் உன்னுடைய ஆவிதான் நீ, உன்னுடைய சரீரம் கிடையாது. உன்னுடைய ஆவி பிதாவாகிய தேவனோடு உறவில் இருக்கிறதா இல்லையா? ஒருவேளை இருக்குதுன்னா பரவாயில்ல, இல்லைன்னு சொல்றவங்க தயவு செய்து பைபிளை மூடிட்டு முழங்கால் படியிடுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கொஞ்ச நாள் நேரம் முழங்கால் படிட்டு கண்ணை மூடி தேவனை நினைக்கிறது தாங்க அந்த உறவு. அதை உங்களால பண்ண முடியாதா? கண்ணை மூடி அப்படியே கொஞ்சம் பிதாவாகி தேவனை இமேஜின் பண்ணி, இயேசு உலகத்துல உருவமா இருந்தார், அதை கூட நினைச்சிங்க, பரவாயில்ல. ஸ்தோத்திரம். அவரை மாத்த கொஞ்சம் அப்படியே அப்படியே திங்க் பண்ணுங்க, மற்றதெல்லாம் விட்டுருங்க. ஸ்தோத்திரம். உறவு புதுப்பிக்கப்பட்டிருக்குதா? ஸ்தோத்திரம். உறவு புதுப்பிக்கப்பட்டிருக்குதா? உறவு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதா? கனெக்ஷன் இருக்குதா பாருங்க. உறவு துண்டிக்கப்பட்டிருக்கிறதா? ஜீசஸ். இன்னிலிருந்து 40 நாள், ஸ்தோத்திரம், 48 நாள் இங்க சபையில தொடர்ந்து நிகழ்ச்சிகள் உண்டு. ஸ்தோத்திரம். 48 நாளுக்குள்ள ஸ்தோத்திரம் இதை நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனுக்குள்ள கொண்டு வரணும். ஆமென். ஹல்லேலூயா. இதை ஒரு கன்ஃபர்மேஷனுக்குள்ள கொண்டு வரணும். கண்டிப்பாக என்னோடு தேவன் இருக்கிறார், என்னோடு பேசுகிறார், என்னோடு உறவாடுகிறார், என்னை போதிக்கிறார், என்னை கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிறார், என்னை நடத்துகிறார் என்று சொல்ற ஒரு அதாவது ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்ற அளவுக்கு இந்த நாட்கள் நமக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. ஆமா, இந்த சரீரத்துல இருந்து இல்லைங்க, உங்க ஆவி, உங்க ஆத்துமா, அதுதான் அழியாதது. உங்க ஆவிதான் நீங்க, சரீரம் இல்ல. சரீரம் ஜஸ்ட் பாடி. உங்க ஆவி வாழறதுக்கான பாடி, உங்க ஆவி வாழறதுக்கான வீடு தான் சரீரம். ஸ்தோத்திரம்.
உங்க ஆவிதான் நீங்க. உங்க ஆவிதான் நீங்க. இந்த ஆவிதான் எப்போதும் வாழப்போகுது பிதாவோடு. எப்போதும் வாழப்போது பிதாவோடு. இந்த பூமியில வாழுகிற நீங்கள் பிதாவோடு உறவாட முடியாத பரிதபிக்கப்பட்டவர்களா இருந்தால் பரலோகத்துல 24 மணி நேரமும் எப்படி அவரோடு வாழ போகிறீர்கள் என்ற கேள்வி பிதாவுக்கு வருமா வராதா? இங்கேயே நம்மளால வாழ முடியலன்னா ஸ்தோத்திரம். அதாவது லீஷர் டைம்ல வேலை செய்யும்போது வேலை செய்கிறோம், எப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோமோ அப்போ பிதாவை நோக்கி பார்த்து அவரை பேசுறது, அவரை கொஞ்சுறது, அவரை ஆராதிப்பதெல்லாம் காரியத்தெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு முடியல, மனசு வரலன்னா நம்மளெல்லாம் கொண்டு போய் 24 மணி நேரமும் பரலோகத்தில் என்ன வேலைங்க? பிதாவோடு பேசிக்கின்னு பிதாவை ஆராதிச்சுக்கின்னு பிதாவோடு கூடவே இருக்கிறது தான் வேலை. அங்கே போய் கம்பெனி ஆரம்பித்து பிஸ்னஸ்லாம் பண்ண போகிறது இல்லை. அங்கே போய் பிதாவுக்கு கனெக்ஷனே இல்லாமல் தனியாக வீடு கட்டி வாழ போகிறதுலாம் இல்லை. அவர் பக்கத்திலேயே அவர் கூடவே இருக்க போகிறோம். ஆமீன்னு சொல்ல மாட்டீங்களா? 24 மணி நேரமாக அவர் கூட தான் இருக்கணும், வேற வழியே இல்லை. பரலோகம் போனா ஸ்தோத்திரம். அப்போ அவர் கூட எப்படி நம்ம இருப்போம்? எப்படி நம்மளை நம்புவாரு? ஸ்தோத்திரம். இங்கே இருக்க மாட்டோமே, அங்கே போய் நம்ம எப்படி இருப்போன்ற அந்த நம்பிக்கை அவருக்கு வருமா? ஸ்தோத்திரம். அதனால இந்த நாட்களில் தயவு செய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். நேரங்களை ரொம்ப நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க, வீணடிக்கிறீங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது சபைக்கு வர்ற மாதிரி எப்போ நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தயவு செய்து தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள். தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள். வேலைக்கு போறீங்களா, லீஷர் ஆக்குறீங்களா, போனை எடுத்து நோண்டாம தயவு செய்து முழங்கால் படிக்கிட்டு கண்ணை மூடி தேவ சமூகத்தில் அவரோடு பேசுங்க, அவரோடு உறவாடுங்க. நீங்க பேசினா அவர் பேச ஆயத்தம், நீங்க அவரை நோக்கி பார்த்தா அவர் உங்களை நோக்கி பார்க்க ஆயத்தம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஸ்தோத்திரம். இந்த உறவு சரியானபடி இருந்தால்தான் உயிர் வாழும். ஒரு உயிர் வாழணும் அப்படின்னா அதுக்கு உறவு தேவை. நல்லா நீங்க புரிஞ்சுங்க. ஒரு உயிர் வாழணும்னா அதுக்கு ஒரு உறவு தேவை. ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு நாய் கூட தான் போய் வாழும். ஒரு எலினா எலி கூட தான், ஒரு கோழினா கோழி கூட தான், மனுஷன்னா மனுஷன் உறவை தேடுவான். அப்படிதானே? ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உயிர் என்று ஒன்று இருக்குது என்று சொன்னால் அது உறவை தேடும். உயிர் இல்லைன்னா அது உறவை தேடாது. அதுக்கு பேர் தான் டெட் பாடி. அப்போ ஒரு உறவு நமக்கு எவ்வளவு அவசியம். நாம உயிர் வாழணும்னா தேவனாகிய பிதாவாகிய தேவனுடைய உறவு அவசியம். அவருடைய உறவு இல்லாம நம்மளால வாழ முடியாது. உறவு இல்லாம உயிர் வாழ முடியாது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். ஆமா. நீங்க பிடிச்சி ஸ்தோத்திரம் நாயை கட்டி வச்சு பாருங்க, உறவோடு சேர்க்காம, அது ஒரு 10 நாள்ல கொடூரமா மாறிடும், வெறி பிடிச்சிடும். ஆமேன். கோழியை கட்டி வச்சு பாருங்க, ஸ்தோத்திரம், அது பயங்கரமா சண்டை சேவலா மாறுது. இந்த சண்டை சேவல்லாம் வளர்க்குறாங்களா, அவங்க கட்டி வச்சு தான் வளர்க்குறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. மனுஷனை தனியா அடைச்சி வச்சு பாருங்க, பயங்கரமா தீவிரவாதியா மாறுறான். ஆமேன். உயிர் வாழணும்னா உறவு வேணும். ஆமேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க மாத்திரம் தனியா ஒரு ரூம்ல அடைக்கப்பட்டிருந்தா எப்படி இருப்பீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனா அதே மனுஷனோடு போய் பேசி பழகி அவங்களோட உறவாடும் போது எப்படி இருக்குது? உயிருக்கு நல்லா இருக்குது இல்ல? ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. அதே போல நம்முடைய உயிருக்கு உறவு இல்லை என்று சொன்னால் அது செத்து போயிடும், அது வேலை செய்யாது, நமக்கு நன்மையா இருக்காது, ஆசீர்வாதமா இருக்காது. ஆனா பிதாவாகிய தேவனோடு உறவில் இருக்குமானால் அந்த உயிர் நிமித்தமாய் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. கையை தட்டி ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. அதனால இந்த உலகத்திலேயே வாழ்ந்து உலகத்திலேயே காரியத்தை செய்து உலகத்தோட முடிய போற வாழ்க்கை இல்லை நம்ம வாழ்க்கை. யுகா யுகமாய் தேவனோடு வாழும்படியான வாழ்க்கையை தான் நம்ம சூஸ் பண்ணி கடந்து வந்திருக்கிறபடினாலே அதை நமக்கு கொடுக்கும்படியாக தானே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பாடுபட்டார். அதனால தான் அவர் சொன்னார், ஒருவன் கிறிஸ்தவனா இருந்தால் பாடுபட்டால் அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், ஏனென்றால் அவனுக்கு பரலோகம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் நேசிக்கிறவர்களை தான் சிட்சிக்கிறார், அவர் நேசிக்கிறவர்களை தான் சிட்சிக்கிறார். சொல்ல மாட்டீங்களா? ஆமேன் அல்லேலூயா. அதனால பாடுகள் வழியாக தேவனை அறிந்து கொள்ளுகிற காரியங்கள் ஒருவேளை நமக்கு ஏற்கனவே நடந்திருக்கலாம்,
அதை புரியாம நம்ம கடந்து வந்திருக்கலாம். இந்த 2025 வருஷத்துல ஸ்தோத்திரம் அதிகமா இந்த லெண்டேஸ்ல இந்த 48 நாளும் அதிகமாய் தேவனோடு உறவாடி பழகிட்டா, அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில தேவனை என்னையும் பிரிக்க முடியாது. ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு சொன்ன மாதிரி நானும் தேவனும் ஒன்றா இருக்கிறோம். ஆமேன் அல்லேலூயா. எப்போதும் பிதாவாகிய தேவன் என்னை தனியா இருக்க விட்டதே இல்லை என்று சொல்லுகிற கிருபை இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகி நமக்கு உண்டாவதாக. கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம் எஸ் எங்க ஆவியில தொடட்டும், ஆவிய தொடட்டும், ஆவிய தொடட்டும், ஆவிய தொடட்டும், ஆவிய தொடட்டும். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். உறவு இல்லைன்னா உயிர் வாழாதுங்க. உறவு இல்லைன்னா உயிர் வாழாது. உங்களுக்குள்ள ஒரு புது உயிர் இருக்குதே, அதுக்கு உறவு இல்லைன்னா வாழாதது, செத்து போயிடும். ஸ்தோத்திரம். அது வாழணும் வளரணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா பிதாவாகி தேவனோடு கூட அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே புதுப்பித்து கொண்ட நிச்சயத்தை உடையவர்கள் அதை அனுபவிப்பதற்கு அர்ப்பணியுங்கள். ஸ்தோத்திரம். இதுக்காக நீங்க எடுத்துக்கொள்கிற டைம் 10 நிமிஷங்க. எப்ப டைம் கிடைச்சாலும் ஒரு 10 நிமிஷம் முழங்கால் படிக்கிட்டு கண்ணை மூடி இயேசுவேன்னு சொல்லி பிதாவேன்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே ஃபீல் பண்ணீங்கன்னா நல்லா அவருடைய ஃபீலிங்ஸ் அந்த உணர்வு நல்லா தெரியுதுங்க, நல்லா ஃபீல் பண்ண முடியுது. சில நேரம் அவர் பேசுறாரு, ஆமே பேசுற சத்தத்தையும் கேட்க முடியுது. ஆமே அது ஆவியில தான் பேசுவார், ஆவியில தான் தெரியும். சரீரத்துக்குலாம் அது தெரியாது, கேட்காது காதுக்கு. நீங்க உணர்ந்தீங்கன்னா உள்ளான மனுஷன்ல அதை புரிந்து கொள்ள முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம், ஏது நீர் இல்லாத நெஞ்சுக்குள்ளே, நெஞ்சுக்குள்ளே, நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம், என்ன சுகம், நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே, நெஞ்சுக்குள்ளே, நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம், ஏது சுகம், நீர் இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம், ஏது சுகம், நீர் இல்லாத நெஞ்சுக்குள்ளே. ஆத்மால இருந்தாதான் சுகம், அவர் ஆத்மால இருந்தாதான் ஆசீர்வாதம். கையை தட்டி ஆண்டவரே நீர் எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து அதை அனுபவிக்கிற கிருபை இந்த நாட்டில் கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக. நல்ல கையை தட்டி ஆமே. கிருபை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், தயவு உண்டாகட்டும், இரக்கம் உண்டாகட்டும். நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாளுக்காக ஸ்தோத்திரம். அந்த உலகம் இதை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாரம்பரியமாய் அனுபவிக்கும்படி கடந்து வந்தாலும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மை அறிந்தவர்கள். ஆமே உம்மை ருசிக்கும்படியான நாட்களாய் இந்த நாட்களை மாற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு விஷயத்தை கூட நான் சொல்லணும், ஆவியானது ஏவரார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நான் சொல்ற காரியங்கள்லாம் நம்ப முடிகிற மாதிரி இருக்குதா, நம்ப முடியாத மாதிரி இருக்குதா, இல்லை நம்புற மாதிரி இருக்குதா? நம்புற மாதிரி இருந்தா நல்லது. ஆமீன். இல்லைன்னா நீங்க தயவு செய்து உபவாசம் போட்டு நம்ப முடியாம இருக்கிற அவிசுவாசம் என்ற பேயை ஓட்டணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இதை நீங்க நம்பினாதான் உங்களுக்கு நடக்கும். விசுவாசம் தான் நடக்கும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. விசுவாசம் இல்லைன்னா நடக்காது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சீசர்களை பார்த்து சொன்னார், இந்த ஜாதி பிசாசு. எந்த ஜாதி பிசாசு? அவிசுவாசம் என்கிற ஜாதி பிசாசு உபவாசத்தினாலதான் போகும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இதை நம்ப முடியாத சூழ்நிலை ஒருவேளை யாராவது இருப்பீங்கன்னா தயவு செய்து 4ல இருந்து உபவாசம் போடுங்க. ஒருவேளை உபவாசம் போட்டு கேளுங்க. அந்த பிள்ளையின் தகப்பன் கேட்டான், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆனாலும் எனக்குள்ள கொஞ்சம் அவிசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உடனே ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஒரு பூரண விசுவாசத்தை கொடுப்பார். அப்படி கொடுக்கும்போது அவரை அறிகிற, அவரோடு உறவாடுகிற, அவருடைய பிரசனத்தை உணர்கிற, அவர் கொடுக்கிற நன்மைகளை பெற்று அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இந்த நாட்கள்ல உண்டாகும். அப்படிப்பட்ட கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கர்த்தர் நடத்த போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அன்றைய இந்த வார்த்தைகள் ஒரு முத்தான பொன்னான அற்புதமான வார்த்தைகள், யாரும் கேட்க கிடையாத வார்த்தைகள். இதை மறுபடியும் நாங்கள் கேட்பதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இதை மறுபடியும் நாங்கள் நினைவில் கொண்டு வந்து நிலைத்திருக்கணுமே. நம்முடைய வார்த்தை தானே எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்.
இந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை வைப்பதற்கு வேண்டிய விசுவாசமுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுப்பீரா. தொடர்ந்து நிலைத்திருந்த ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. உங்களுடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து 48 நாள் நடக்க போகிற எல்லா ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் நாங்கள் கலந்து கொண்டு ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் இந்த 2025 நாங்கள் மாற்றிக்கொள்ள தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாய், தேவனோடு உறவாடுகிறவர்களாய் இந்த பூமியிலே நாங்கள் பிராக்டிஸ் எடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா இப்படி அன்பின் வல்ல கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மாறாத கிருபைக்குள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுப்பீராங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். சேர்ந்து சொல்வேன், ஆத்துமாவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், வழிநடத்தல், சமாதானம் விசேஷமான நாளில் கடந்து வந்த நம்ம அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.